ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் 125வது ஆண்டு நிறைவு விழா கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி அன்று வெகு விமர்சையாக சென்னை மயிலாப்பூரில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் வளாகத்தில் நடந்தேறியது. இந்த ஆண்டு குறிப்பிட்டவரை 2023 மார்ச் 25ஆம் தேதி அன்று சென்னை ராமகிருஷ்ண மடத்தின் 125வது ஆண்டு நிறைவு விழா விசேஷமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. உடன் ராமகிருஷ்ண விஜயம் பத்திரிகை ஆரம்பித்து 1921 ஆரம்பித்தது. அது 100 வருஷம் பூர்த்தியாச்சு. 2021 கொண்டாடி இருக்க வேண்டியது கொரோனா காரணத்தால் தள்ளி அதுவும் இப்போ சேர்ந்து இப்போ இந்த வருஷம் கொண்டாடப்படுகிறது. ஒரு ராமகிருஷ்ண மடத்தினுடைய சென்னை பற்றி ஒரு விசேஷமான தகவல் உண்டு. அதாவது அந்த பாக்கியம் சென்னைக்கு தான் கிடைச்சிது. அது தமிழர்களாக நாம் செஞ்ச புண்ணியம்னு சொல்லணும். விவேகானந்தர் அவருடைய சிகாகோ பிரசங்கம் 1893 போய் அதெல்லாம் முடிச்சுட்டு வெற்றிகரமாக திரும்பி வரும்போது அவர் என்ன சொன்னார், நான் இந்தியாவுக்கு வரும்போது முதல்ல தமிழகத்துக்கு வந்துட்டு அதன் பிறகு தான் நான் வங்காளத்துக்கு வருவேன். எந்த தமிழகம் என்னை இங்கேருந்து சிகாகோ அந்த சர்வ சமய மாநாட்டுக்கு செல்கிறதுக்கு ஒரு ஊக்கம் அளித்ததோ, எந்த ராமநாத அரசர் எனக்கு அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுத்தாரோ, அதனால் தமிழகத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு அப்புறம் தான் வருவேன்னு சொல்லிவிட்டு வரும்போது கொழும்பு வந்து, அதுக்கப்புறம் பாம்பன் வந்து, பாம்பன்லேருந்து ஒவ்வொரு ஊராக விசிட் பண்ணி சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு வந்தபோது அவர் சொன்னார், அழகிய சிங்கர் இவங்கெல்லாம் இருக்கும்போது, ஏன்னா திருவள்ளிக்கேணியில் அது இப்போ ஐஸ் ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் தங்கியிருந்தார். பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரைக்கும் 9 நாள். இது ஒவ்வொரு வருஷமும் இப்போது அங்கே ராமகிருஷ்ணர் இல்லத்தை, விவேகானந்தர் இல்லத்தில் விசேஷமாக விவேகானந்த நவராத்திரி என்று கொண்டாடப்பட்டு வருகிறது. மடம் எல்லாருக்கும் மூத்த மடம் சொல்லலாம். இன்னும் இதுவும் வேலூர் மடம் ஒரு சில நாட்கள் தான் வித்தியாசம் இருக்கும். அதனால் இந்தியாவில் வந்து மிக பழமையான மடம் அல்லது முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட மடம் அப்படின்ட்டு சொல்லலாம். அந்த பெருமை இருக்குது. அதை வந்து விசேஷமாக அந்த 125வது வருஷம் இப்போ கொண்டாடுறாங்க. இவ்விழாவில் ஸ்ரீமத் சுவாமி கௌதமானந்தஜி மகராஜ், சுவாமி தர்மிஷ்டானந்தர் மற்றும் குஜராத்தில் உள்ள ராஜ்கோட், புதுதில்லி, ஹைதராபாத், ஏலகிரி மற்றும் பல்வேறு கிளைகளின் சுவாமிஜிகள் பலரும் வந்திருந்து இந்த நிறைவு விழாவினை சிறப்பித்தனர். இவ்விழாவில் முனைவர் நல்லி குப்புசாமி, தணிக்கையாளர் சிவகுமார், பாரதிய வித்யா பவனின் இயக்குனர் KN ராமசுவாமி, மாவட்ட நீதிபதி சத்யமூர்த்தி அவர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழாவிற்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் தங்களது பொற்கரங்களால் குத்து விளக்கினை ஏற்றி வைக்க விழா இனிதே தொடங்கியது. ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் 125வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு சிறப்பு விருந்தினர்களுக்கு மடத்தின் சார்பில் நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர். இவ்விழாவில் முனைவர் நல்லி குப்புசாமி அவர்கள் பேசும்போது, சென்னையில் சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்படுவதற்கு முன்பாகவே மாநில கல்லூரி பிறந்தது என்பார்கள். அதுபோல பிற நகரங்களில் ராமகிருஷ்ண மடத்தின் கிளைகள் ஏற்படுவதற்கு முன்பாக சென்னையில் தான் ராமகிருஷ்ண மடம் பிறந்தது. ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்துடன் எனக்கு சுமார் 75 வருடங்களாக தொடர்பு இருந்து வருகிறது. யார் யாருக்கு உப்பும் தண்ணீரும் எங்கே போட்டிருக்கிறதோ அங்கே தான் அவர்கள் வாழ்வார்கள் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அதன்படி காஞ்சிபுரத்தில் பிறந்த எனக்கு சென்னையில் தான் உப்பும் தண்ணீரும் போடப்பட்டிருக்கிறது. அதே போல் இன்னார் இந்த இடத்தில் படிப்பது இன்னாருடைய மாணவன் என்பதும் பூர்வஜன்ம கொடுப்பனை தான். அப்படி எனக்கு வாய்த்துள்ள பாக்கியம் நான் ராமகிருஷ்ண மடத்தின் தொடக்கப் பள்ளியிலும் உயர்நிலைப் பள்ளியிலும் படித்து அதே
பள்ளிக்கூடத்திற்கு அருகிலேயே வசிக்கும் பாக்கியம் பெற்றிருக்கிறேன். அதனால் ராமகிருஷ்ண மடம் என்பது எனக்கு அறிவு திருக்கோயில் ஆகிறது. வெகுவாக யோசித்து பார்க்கிறேன். ராமகிருஷ்ண மடத்துடன் எனக்குள்ள தொடர்பை பெற்றேன். அது பற்றி சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். முதல் 3 வகுப்புகளில் நான் படித்தபோது தொடக்கப்பள்ளி கிரிக்கெட் சாலையில் இருந்தது. பின்னர் அங்கிருந்து ராஜாபாதர் சாலையில் புதிய வகுப்புகள் தொடங்கப்பட்டன. பனகல் பார்க்கிற்கு மேற்கே இருந்தவர்கள் அங்கேயும், மற்றவர்கள் ராஜாபாதர் தெருவுக்கு வரக்கூடிய ஒரு மாறுதல் ஏற்பட்டது. பாண்டிவியார் பகுதியில் இருந்த நானும் பிறரும் ராஜாபாதர் தெருவில் பள்ளிக்கூடத்தில் படித்தோம். கிரிக்கெட் சாலையில் உள்ள தொடக்கப்பள்ளி கட்டிடம் மராமத்துக்காக இடிக்கப்படுகிறது என்று கேள்விப்பட்ட போது, அதாவது 1972 நான் சுவாமி வித்வானந்தரை தொடர்பு கொண்டு நான் படித்த வகுப்பறையில் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்னேன். சுவாமிஜி நானும் வருகிறேன் என்றார். சிறு குழந்தைகளிடமும் அந்த சின்ன பெஞ்சில் நானும் சுவாமிஜியும் அமர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்ட போது என் வயது 32. 1950 முதல் 56 வரை ராமகிருஷ்ணா மெயின் ஸ்கூலில் படித்தேன். அப்போது எங்கள் தலைமை ஆசிரியர் அண்ணா சுப்பிரமணிய அவர்கள். அவர் ஒரு வெள்ளை ஆடை அணிந்த ஒரு துறவி. எளிமையானவர், இனிமையானவர். அவரை கண்டால் எல்லோரும் பயப்படுவோம். ஆனால் அவர் பயமுறுத்துவர் அல்ல. ஒரு சிறு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். அப்போது என்னுடன் படித்த நரசிம்மன் என்ற சிறுவன் வகுப்புகளுக்கு வராமல் ஊர் சுற்றி கொண்டிருந்தான் என்று தகவல் வந்தது. வகுப்பு ஆசிரியர் கண்டித்து பார்த்தார். அவன் மாறவில்லை. தலைமை ஆசிரியர் அண்ணா சுப்பிரமணியரிடம் அந்த தகவல் சென்றபோது அவன் அழைத்து தன் அருகில் நிறுத்தி அணைத்து கொண்டு கண்ணீர் விட்டார். எவ்வளோ பெரிய குடும்பத்து பையன், நீ இப்படி இருக்கலாமா? வகுப்புக்கு வராமல் ஒழுங்கினமாக இருக்கலாமா? படித்து முன்னேற வேண்டாமா என்று கடிதம் சொன்னார். நரசிம்மன் அவர்கிட்டார். அதை பார்த்துட்டு கண்டிப்பு ஏற்படுத்தாத மாற்றத்தை அவருடைய கண்ணீர் ஏற்படுத்தியது. அப்படிப்பட்டவர் எங்கள் தலைமை ஆசிரியர். அவரை நான் இன்றும் மறக்க மாட்டேன். தமிழ், சமஸ்கிருதம், ஆங்கிலம் 3 மொழிகளும் நன்றாக அறிந்தவர். ஓய்வு பெற்றபின் மடத்திலேயே தங்கி பல சமஸ்கிருத நூல்களுக்கு உரை விளக்கம் எழுதினார். அந்த நூல்களின் உரிமையை மடத்திற்கே கொடுத்து விட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஞானவானின் மாணவர் என்பது எனக்கு மிகப்பெருமை. உயர்நிலைப் பள்ளி மாணவனாக இருந்தபோது வகுப்பறையில் கற்றுக்கொண்டது போலவே தியான மண்டபத்தில் நடைபெற்ற சொற்பொழிவுகளிலும் எவ்வளவோ தெரிந்து கொண்டேன். இன்று சில பௌராணிகளின் பிரவச்சனங்களை கேட்கும்போது, இதே கருத்தை அந்த காலத்தில் நமது பள்ளிக்கூடத்தில் என்ன சுப்பிரமணியர் சொன்னார், மஞ்சப்படி ராஜகோபால சாஸ்திரி போன்ற சொன்னார்கள் என்று நினைத்து பார்க்கிறேன். 60-70 வருடங்களுக்கு பிறகும் அந்த சொற்பொழிவுகளின் தாற்பயம் மனத்தில் நின்றுவிட்டது என்றால் அதற்கு இந்த பள்ளிக்கூடமே காரணம். ராமகிருஷ்ணா மடத்துடன் தொடர்ந்து 75 வருடங்களுக்கு மேலாக நெருக்கமாக தொடர்ந்து வந்து வருகிறது என்றால் அதற்கு காரணம் ராமகிருஷ்ணா மடத்தின் துறவிகள் எனக்கு தங்குவதும் ஆசீர்வாதமும் ஆதரவும். சென்னை ராமகிருஷ்ணா மடத்தின் தலைவராக இருந்துள்ள சுவாமி தபஸ்யானந்த மகாராஜ், சுவர்ணானந்த மகாராஜ், தற்போது சுவாமி கௌதமானந்த மகாராஜ் ஆகிய அனைவரும் என்னை கனிவுடன் நடத்தி வருகிறார்கள். ஞானம் என்று பார்த்தால் அவர்கள் எங்கே, நான் எங்கே? அனுபவம் என்று பார்த்தாலும் அவர்கள் எங்கே, நான் எங்கே என்று யோசித்து பார்க்கிறேன். ஆனாலும் அவர்களின் அன்பும் ஆதரவும் மடத்தின் பக்தனான எனக்கு இன்றும் தொடர்ந்து கிடைத்து வருகின்றன. அடுத்ததாக ஆடிட்டர் சிவகுமார் அவர்களை பேச அழைக்கிறோம். What is the influence that I had? I have to recall back Swami Gautamananda. Perhaps he may not remember, but I remember the strong words which he put me onto ears. 1995, when I was just speaking to him. He said, 2 things I would like to tell you, Shivakumar. One is, the ultimate purpose of the human goal is to realize God. I was very young. This is all right. Second, service to man is service to God. That's what you find in the invitation. Tamil sonna சேவை செய்து கொண்டே இரு. That influenced me a lot, and these 2 statements are etched in my memory. If you analyze these 2 statements, this is what Ramakrishna Math is doing. Tell me, is there anyone who can dispute these 2 statements? You can't. It is a purpose how ultimately the man can realize God. That's why they come to thy help, and also the service. Enormous amount of, tremendous amount of service which I don't think any other organization in the world can do. Swami Vivekananda started the month. I went through the letters with a sole objective to transform the man, not religion or anything like that. Transform the man, bring out the energy within that man. A peep into the past 125 years, we know that amount of work the month has done to the mankind. I realize that everything what you want is here.
Let me share 2 or 3 small experiences. One, whether we believe it or not, in 2003, Holy Mother Jayanti, there was a saying, there was no rain. And why it's not raining at all? Somebody told me that, if you have 1000 lotus flowers and bring it and do a puja here, you will get rain. But where to get the 1000 lotus flowers? Mind you, that night I had a dream in which Holy Mother saying, go and get the flowers. Tomorrow and get the flowers. I got it the next morning, and the next day, enormous rain in this place. Will you believe? You have to believe, because I have experienced it. 2, many of my chartered accountant students, never used to get the exam. I tell them, look here, there is only one thing you can do. Go and purchase the book, My India, the Eternal India, go to page number 112, that is a chapter known as Faith in Yourselves. If you have faith, you will pass. There are n number of students who have passed. This is simple 4 pages of Swami Vivekananda influence the mind of students like this. Very happy to tell you when the 125th year came, and it was something to, as usual I involved myself in collecting a little bit of funds. See, there was one student of mine from Singapore who is a managing director of Standard Chartered Bank. I don't want to mention the sum, how much he spent, how much sent. He told me with almost, I should say, tears, sir, if I can't give it to Ramakrishna back, where other place I will give? I said, why do you say like that? Sir, this is a map where I got my medicines free when I was a child. Till the school stage, I was getting free medicines. I will give back all that I learned. He resigned, now he is on to the spiritual path. விழாவிற்கு வந்திருந்த ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தை சேர்ந்த சுவாமிஜிகள் பலரும் மற்ற முக்கிய விருந்தினர்களும் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் அரிய சேவைகளை பாராட்டி சிறப்புரையாற்றினார்கள். The presence of so many monks and brahmacharis at Chennai Math today is a God-given opportunity for all of us to seek their blessings on this concluding session of the 125th anniversary celebrations of Chennai Math. I was not a great student in college. Cricket was my first love. It continues to be my first love. But then the atmosphere in Vivekananda College and the kind of culture and values it brought into the individuals at a young age is what shaped my career and also reached the heights in my corporate life. So I am always indebted to the Ramakrishna Mission and the movement for what I am today, and it is all because of the learnings and culture that has stood me in good stead. Living up to the twin ideals of renunciation and service as brought out by Sri Swami Vivekananda, Chennai Math is the place to experience the joy of service and understand the true meaning of spiritual energy. Just being present here to participate in the various service activities gives us a meaning to our lives and provides a sense of hope and peace. Once you are inside this premises, the environment engulfs you in peace and tranquility and helps you ponder on the deeper meanings of life. I still very clearly remember my first conversation with Gautamananda Ji Maharaj way back in 2015, while I was still in BPCL and we had taken up the project at Mayur village for the construction of a community hall. I was retiring in 2016 and I was keen on spending time in service activities after a hectic corporate life of almost 3 decades. Over the last few years, I had the opportunity to interact with several heads of the Ramakrishna Mission centers, and I was so impressed by their strong desire to bring about substantive changes in the lives of people. Their encouragement and guidance was instrumental in taking up several projects, especially in education, and completing them on time and being put to use very effectively. A very satisfying and blessed experience. I thank profusely Swami Dharmishtananda Ji Maharaj, Manager Maharaj of Chennai Math, for providing me this wonderful opportunity to share my sentiments. May the Holy Trinity continue to shower their blessings on the Ramakrishna Math order
and all the devotees. Jai Shri Ramakrishna. I was fortunate enough to have had a great association with the Ramakrishna Math, and I got benefited. This is what I would like to say. What the whole purpose of living is to live with a motive, with satisfaction. This is what I have arrived by associating myself with the Ramakrishna Math. There are very few institutions that have survived this many years in the country. Various challenges, it has many of them must face many challenges and survived to serve, because the basic objective was to serve. In spite of various threats to our country, our Sanatana Dharma and the culture have survived, because basically people are good. This is one thing which has made us to survive. Any kind of, maybe poverty must have thrived. Many threats, wars, anything, or rules of foreign countries, does not matter. Our culture has survived in this country. That's why we are all here to support an organization like Ramakrishna Math and to grow further and further in this country. Today, our main duty is to rededicate ourselves to be in the service and also take the next generation to the objectives of Ramakrishna Math. Ramakrishna Math and Bharatiya Vidya are only two institutions recognized by the government of India as National Institute of Eminence in the country. When we go to a temple, we don't carry a script. We come out of our mind and we just pray. This is a similar place when it comes to Ramakrishna Math. It is a temple, it is absolute temple where I have come, and I am blessed to see that this Math is doing a wonderful job without any, it should go without much hindrance, and all the support that I can do as an individual, as an institution, will be always be there. Even recently I had told, I have declared that we have some land on the outskirts of Bhavan where we are planning to build an Indian Culture Center. I would like to offer a good land to Ramakrishna Mission to institute a hospital for the benefit of the locals, and I continue to reiterate that, and whatever support is required, we will work together, and I would ask Gautamanda to bless us with such a thing. And I don't want to go further because you are all here to celebrate 120, and we are fortunate enough to live during a period when this 125th year is being celebrated, and we should, the message of Ramakrishna and Vivekananda should be carried further. What best we can do, we should do it. ஸ்ரீ விவேகானந்தரின் இளமை பருவத்தில் நடந்த நிகழ்வுகளை புத்தக வடிவில் கண் பார்வை அற்றவர்களும் படிக்கும்படியான பிரெய்லி புத்தகங்களை சுவாமிஜி அவர்கள் வெளியிட்டார். We serialized 22 stories. They were very well received by the readers, and this gave us the thought, why not present these stories for blind and deaf children too? We are very happy that today Revered Maharaj have released the Braille book, which is printed in our own Coimbatore mission. There is another version which is a audio video Indian sign language, which will be released today in our YouTube. Both of them are free. Books are being given. Many blind children from Karnataka, Tamil Nadu, Andhra, they have requested for this book. On this occasion, I wish to thank the team who worked on this project, Sri Shankar Subaya, Srimati Varsha Sundararajan, Srimati Sumati Hari, and Srimati Barnali Roy. தி வேர்ல்டு கிரேட்டஸ்ட் மொனாஸ்டிக் ஆர்டர் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆன்மீக குரு பரம்பரை இன் கொண்டாட்டத்தை நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நான் என்ன பேசுவது என்று நினைக்கிற போது 1915ஆம் ஆண்டில் பிரெஞ்சு தேசத்தின் அறிஞனான ரொமெயின் ரோலண்ட் என்பவர் நோபல் பரிசு பெற்றதற்கு பிறகு
ஐரோப்பிய நாட்டு மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தியை கொடுக்கப் போகிறீர்கள் என்று கேட்டபோது செய்தியாளர்கள் கேட்டார்கள். அந்த கேள்வியை கேட்டபோது அது ஒரு இனிமையான வசந்த காலம். அந்த வசந்த காலத்தின் தொடக்கத்தில் அவர் இப்படி ஒரு பதிலை சொன்னார். ஐ am bring to Europe the fruit of new autumn. இந்த வசந்த காலத்திற்காக நான் புதிய கனிகளை சுவைப்பதற்காக நான் ஐரோப்பிய மக்களுக்காக தரப்போகிறேன். The new message of the soul. உங்களுடைய ஆன்மாவிற்கு ஒரு புதிய நற்செய்தியை நான் கொடுக்க போகிறேன். தி சிம்பனி ஆஃப் இந்தியா, இந்தியாவின் உயர்ந்த இசையில் சிம்பனி என்று அழைக்கப்படுகிற மிகச்சிறந்த இசையை நான் உங்களுக்கு அளிக்கப் போகிறேன். அது என்ன என்று கேட்டால், பேரிங் தி நேம் ஆஃப் ராமகிருஷ்ணா. அதற்கு பெயர்தான் ராமகிருஷ்ணா என்று உலகத்தின் நோபல் பரிசு பெற்ற பிரெஞ்சு தேசத்தினுடைய அறிஞன் ஐரோப்பிய மக்களுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சரை அறிமுகப்படுத்துவதாக சொல்லி, இதைத்தான் நான் கொடுக்கப் போகிறேன், என்னுடைய படைப்புகளை நீங்கள் ஒதுக்கி வைத்து விடுங்கள், நான் கொடுக்கிற இந்த செய்தியை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், இதுதான் ஐரோப்பாவிற்கு தேவை என்று 1915 சொன்ன ஒரு மாபெரும் ஒரு இயக்கத்தை, ஒரு மாபெரும் ஒரு துறவியினுடைய பரம்பரையில் வருகிற சாதுக்கள் கூடியிருக்கிற அரங்கம். வங்கத்தில் ஓடி வருகிற கங்கை நதிக்கரையின் மேல்புறத்தில் 1897 ஆண்டிலே தொடங்கப்பட்ட இந்த குருகுல பாரம்பரியத்தில் இன்றைக்கு 125வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வங்காள விரிகுடா கடற்கரையின் மணற்பரப்பில் 125 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிற இந்த மடத்தினுடைய இன்ஸ்பிரேஷன் என்று சொன்னால், தி காட் இன்டாக்சிகேட்டட் ப்ராஃபட் ஆஃப் நியூ ஏஜ். சுவாமி விவேகானந்தர் சொன்ன தவளை கதை என்பது நமக்கு பல நேரங்களில் பொருத்தமாக இருக்கிறது. தவளை என்பது அது இருக்கிற குளத்துக்கு அருகில் இருக்கிற தாமரையினுடைய பண்பையும் அரிய குணங்களையும் தெரிந்து கொள்வதில்லை. எங்கிருந்தோ வருகிற வண்டு அதை சுவைத்து அதனுடைய பலனை அனுபவிக்கும். அப்படித்தான் மேலை நாட்டு மக்கள் தான் முதலில் சுவாமி ராமகிருஷ்ணனை புரிந்து கொண்டு வகுப்பறையில் பாடம் நடத்துகிற போது கூட ஒரு உதாரணத்துக்கு ராமகிருஷ்ணரை ஆங்கிலேயர்கள் சொன்னார். இந்தியர்கள் வகுப்பறையில் பாடம் நடத்துகிற போது சொல்லவில்லை. சுவாமிஜி வகுப்பறையில் படித்து கொண்டிருந்த போது எஸ்டசி என்ற வார்த்தைக்கு பொருள் கேட்டபோது, நீ போய் சுவாமிஜியை பார்த்து நீ போய் இங்கே இருக்கிற ராமகிருஷ்ணரை சந்தி என்று சொல்லி ஆங்கிலேயர்கள் புரிந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள்தான் உண்மையிலே வண்டுக்கள், நாம் தவளைகள். சுவாமிஜி சொன்ன கதை நமக்கு பொருந்தும் என்று தான் நான் நினைக்கிறேன். அவர்கள் குறிப்பிட்டார்கள், தி காட் இன்டாக்சிகேட்டட் ப்ராஃபட் ஆஃப் நியூ ஏஜ். இந்த புதிய உலகத்திற்கான ஒரு மிகச்சிறந்த ஆன்மீக தூதுவராக ராமகிருஷ்ணரை ஆங்கிலேயர்கள் பார்த்திருக்கிறார்கள். அவர்களுடைய பார்வையில், அவர்களுடைய வழித்தோன்றல், அந்த இன்ஸ்பிரேஷன் தான் 16 இளம் துறவிகள், 16 பேரும் முறையாக ஆங்கில கல்வி கற்ற 16 இளம் துறவிகள் சேர்ந்து ஒரு மடத்தை நிறுவி, அந்த மடமானது இன்றைக்கு 125 ஆண்டுகளை கடந்து வென்றிருக்கிறது. தமிழிலே விளையாட்டாக ஒரு பழமொழி சொல்வார்கள், ஆண்டியெல்லாம் கூடி மடம் வைப்பது போல என்று. ஆனால் 16 இளம் துறவிகள் சேர்ந்து ஒரு மடத்தை அமைத்து அது 125 ஆண்டுகளை கடந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த மடத்தினுடைய வெற்றியை இன்றைக்கு நாம் பாராட்டி புகழ்ந்து பேச வேண்டிய நிலையில் இருக்கிறோம். எக்ஸ்பான்ஷன் என்று சொன்னால், இப்போது நாம் ஜெண்டர் ஜஸ்டிஸை பற்றி அதிகமாக பேசுகிறோம், ஃபெமினிசத்தை பற்றி பேசுகிறோம், பெண்ணியத்தை பற்றி பேசுகிறோம், பாலியல் நீதிகளை பற்றி பேசுகிறோம். அதற்கும் ஒரு முற்றுப்புள்ளி இந்த மடத்தால் வைக்கப்பட்டது 1954 ஆண்டு டிசம்பர் திங்கள் 2ஆம் நாள். அந்த கங்கை நதி கரையின் மேற்கு கரையில் ஆண்களுக்கான துறவர பயிற்சி, துறவர என்று சொன்னால் அதன் கிழக்கு கரையில் பெண்களுக்கென்றும் ஒரு துறவர நிலையை நிறுத்தி ஒரு பாலியல் சமூக நீதியை அர்த்தநாரீஸ்வரர் என்று நாம் கருதுகிற அந்த நிலையை உருவாக்கிய பெருமை இந்த மடத்திற்கு உண்டு. அந்த வகையில் தான் இது இன்றைக்கு வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த எக்ஸ்பான்ஷனுக்கு பிறகு நான் ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட் என்று கருதுவதெல்லாம் இங்கே கூடியிருக்கிற நம்முடைய ப்ராமிசிங் பிரம்மச்சாரிஸ், இவர்கள்தான் இந்த மடத்தின் திருமடத்தை இனி வருங்காலத்தில் தலையிலும் தோளிலும் சுமந்து கொண்டு சாதாரண மக்களிடத்திலே கொண்டு செய்யக்கூடிய ஒரு பணியை செய்ய இருக்கிறீர்கள்.
எனவே இங்கே இருக்கிற பிரம்மச்சாரிகளை, அன்ஷெல்ஃபிஷ் டிவோட்டிஸ், இங்கே இருக்கிற சுயநலமற்ற பக்தர்களை பார்க்கிற போது இந்த இயக்கம், இந்த நிலை என்பது தொடர்ந்து உருவாகி மென்மேலும் வளர்ந்து ஒரு ஒப்புயர்வற்ற நிலைக்கு செல்லும் என்பதற்கு நான் இதுதான் உறுதி என்று சொல்லி ஒரே ஒரு செய்தி மற்றும் இன்றைக்கு நாம் 125வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் ரூத் ஹாரிஸ் என்று ஒரு ஆசிரியர், வரலாற்று பேராசிரியர் நூலை எழுதுகிற போது சொல்லியிருக்கிறார், ராமகிருஷ்ண ஆர்டர் என்பது ஒரு காலத்தில் இட் வாஸ் அன் ஆர்டர் ஃபார் சம் டேஸ், லேட்டர் இட் பிகேம் எ மத், தேராஃப்டர் இட் எமர்ஜ்ட் as a movement. ஒரு மடமாக தோன்றியது, இன்றைக்கு இயக்கமாக பரிணமித்திருக்கிறது என்று சொல்லி அந்த நூலுக்கு பெயர் வைக்கிற போது சொல்லியிருக்கிறார்கள், இந்தியாவினுடைய அடையாளமாக சுவாமிஜியை பார்க்கிறார்கள். சுவாமி விவேகானந்தா இஸ் an identity of India. Once, not now. Today, Swamiji is the guru to the world. உலகத்தின் குரு. நாம் இந்தியாவை விஸ்வகுருவாக உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிற போது சுவாமிஜியை ஐரோப்பியாவில் உள்ள பல்கலைக்கழகங்கள் அந்த நூலுக்கு பெயரே குரு டு த வேர்ல்டு என்று பெயர் வைத்து, குரு டு த இந்தியா அல்ல, குரு டு த ஆசியா அல்ல, குரு டு த ஹிந்துஸ் அல்ல, குரு டு த பெங்காலிஸ் அல்ல, இப்படி பெயர் வைக்கவில்லை, குரு டு த வேர்ல்டு என்று சொல்லி இது ஒரு இயக்கமாக இன்றைக்கு பரிணமித்து வெற்றி நடை பாதையில் செல்கிறது என்று சொல்லி அவர்கள் ஒரு யூகத்தை, ஒரு அனுமானத்தை நம் முன்னாலே வைக்கிறார்கள். இந்த அனுமானம் என்பது நம்மை இன்னும் ஊக்குவிக்கிறது. இந்த இயக்கத்தை எப்படி எடுத்து செல்வது என்பது பொறுத்து அடுத்த காலங்களில், இனிவரும் காலங்களில் இந்த ராமகிருஷ்ண ஆர்டரை எப்படி, இந்த மடத்தை எப்படி இயக்கி சென்று மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்து ஜீவ சேவையே சிவ சேவை என்பதை உறுதிப்படுத்துவது என்பது குறித்து அவர்கள் சொல்கிறார்கள். இங்கே மாணவர்கள் வந்திருக்கிறார்கள், மாணவிகள் வந்திருக்கிறார்கள். ஜோசப்பின் மெக்லாய்டு என்ற ஒரு சுவாமிஜியினுடைய ஒரு பெண் சீடர், வாட் பெஸ்ட் ஐ கேன் டூ யூ சுவாமிஜி, உங்களுக்கு நான் என்ன சிறந்ததை சொல்ல முடியும், என்ன செய்ய முடியும் என்று கேட்டபோது சுவாமிஜி என்ன கேட்டிருப்பார் என்று நினைக்கிறீர்கள்? யூ லவ் இந்தியா, இந்தியாவை நீ நேசி, அது போதும் என்று சொன்ன ஒரு துறவி உலகத்தின் வரலாற்றில் எங்கேயும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட துறவியின் பாதையில் நாம் நடந்து வருகிறோம், அவர்களை நாம் வணங்குகிறோம். அந்த வகையில் நாம் சென்று வெற்றி பெற வேண்டும். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புகழ்வர் நிறைவகற்றாதீர் என்ற வரிகளை சொல்லி கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொழிலதிபர் எம் முரளி அவர்கள் பேசும்போது, சபையில் இருக்கிறதே ஆசீர்வாதம். எவ்வளவு சந்தோஷமான நிகழ்வு இது. 125 வருஷத்துக்கு முன்னால் ஏற்படுத்திய அந்த ஞான ஒளி இன்றைக்கி லட்சக்கணக்கான குடும்பங்களை பிரதிபலிக்குதுன்னா அது எவ்வளவு ஒரு தெய்வீக சக்தியாக இருந்திருக்கணும். பரமம்சர் அவதார புருஷர் அப்படிங்கிறது நம்ம கண்ணு கூட இப்போ பார்க்குறது, கோடான கோடி வீடுகளில் அவருடைய அந்த சக்தி இருக்கிறத நம்மளால் உணர முடியுது. எப்படி அந்த காலத்துலலாம் இப்போவும் கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஒரு யானை விளக்குன்னு ஒரு வீட்டில் ஒரு பெரிய விளக்கு வச்சுருப்பாங்க. அந்த விளக்குலேருந்து ஒளி எடுத்து ஓம் ஓம் சொல்லி ஒளி எடுத்து அந்த வீட்டில் எல்லா இடத்துலையும் விளக்குகளை ஏற்றுவாங்க. அந்த மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஏற்படுத்தின ஞான ஒளியை கிட்டத்தட்ட இங்கே வந்திருக்கிற சாதுக்கள் அத்தனை பேர் உள்வாங்கி ஆயிரக்கணக்கான சாதுக்கள் லட்சக்கணக்கான குடும்பங்களில் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. இதுதான் பாரத தேசம், இதுதான் இந்தியா. இந்திய தேசங்கிறது ஒரு ஆன்மீக பூமி. உலகத்தை பெருசாக பார்த்தோம்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு விதமான சிச்சுவேஷன் இருக்கும். நமக்கு நல்ல ஒரு ஆத்ம சக்தி வேணும்னா அது இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் வேணும், மெட்டீரியலைஸ் வேர்ல்டு வேணும்னா அதுக்கு எக்கச்சக்கமான இடங்கள் இருக்குது.
நமக்கு ஒரு ஆத்ம சக்தியை தரக்கூடிய ஒரே இடம் இந்தியா மட்டும்தான். அதுவும் இங்கே இருக்கிற சாதுக்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த ஆத்ம சக்திக்கு அளவே கிடையாது. ஒரு மனிதனுக்கு இயல்பாகவே சக்திங்கிறது இயல்பாக இருக்கக்கூடிய விஷயம். எல்லாரும் சக்தி இயல்பாக இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் நம்ம என்றைக்கு விவேகானந்தர் சுவாமிஜியை சரண்டர் அடைகிறோமோ, அவர் மேலே ஒரு நம்பிக்கையை உச்சத்துக்கு கொண்டு போகிறோமோ, அந்த சக்தி தெய்வீக சக்தியாக மாறும். எல்லாத்துக்கும் அறிவுங்கிறது இயல்பாக இருக்கக்கூடிய விஷயம். அது தெய்வீக அறிவாக மாறணும்னா பரமஹம்சரை நம்ம சரணடைஞ்சோம்னா தெய்வீக சக்தி அறிவாக மாறும். அதே மாதிரி அன்பு அப்படின்னா எல்லாத்துக்கிட்டையும் சின்னதாக இருக்கும். அன்போடு உருவமாக இருக்கிற அன்னையை அடைஞ்சோன்னா தெய்வீக அன்பாக மாறும். தெய்வீக சக்தி, தெய்வீக அறிவு, தெய்வீக அன்பு நமக்குள்ளே வந்துருச்சுன்னா நம்மக்கிட்ட எவ்வளோ பெரிய ஞான ஒளி இருக்கும். இதை சிம்பிளாக நமக்கு புரிகிற மாதிரி, சாதாரண ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி சாதாரண விஷயங்களை சொல்லி நம்மளை அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போக இந்த மடம் 125 வருஷமாக எவ்வளவு பாடுபட்டு சாதாரண ஜனங்களையும் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போக வச்சிருக்கு. அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு தபஸ், அதுக்கு எவ்வளவு சக்தி இருக்கணும். அதுதான் பரமஹம்சர் அவதார புருஷர். அவர் கீழே அவருடைய ஒளியை எடுத்து இன்றைக்கி இத்தனை லட்சக்கணக்கான குடும்பங்களை ஏற்றி விளக்கேற்றி இருக்கிற அத்தனை சாதுக்களுக்கு என் நமஸ்காரம். சுவாமி தர்மீஷானந்தா சொல்கிறப்போ அவ்வளவு பெருமையாக இருந்தது கேட்குறப்பவே. 125 வருஷம் ஒரு இன்ஸ்டியூஷன் சத்தியத்தை மட்டுமே பேசி கடினமான உழைப்பை கொடுத்தி அவங்கள கட்டுப்படுத்தி அவங்களுடைய ஆசாபாசங்களெல்லாம் கட்டுப்படுத்தி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆயிரக்கணக்கான சாதுக்களை உள்ளடங்கி நடக்குதுன்னா இது கடவுளுடைய அனுகிரகத்தினால மட்டும்தான் நடக்கும். இந்த காலத்தில் இவ்வளவு இதுக்கு எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒரே மடம் ராமகிருஷ்ண மடம். ரொம்ப பெருமையாக இந்த இடத்துல பேசுகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடச்சதே என் தாய் தந்தையர் செஞ்ச புண்ணியம் நினைக்கிறேன். I compare the holy trio to 3 rivers, Triveni Sangama. Now these tremendously flowing 3 rivers, how they can be used for the benefit of the humanity? You all know that when rivers are tremendously flowing, if they have to be used for the good of the Bahujana Hitaya, we require to build dams. By building dams, we harness the hydropower and light up the millions of the houses through electricity. Here I compare our beloved Shashi Maharaj as a dam, holy trio as the 3 tremendous rivers, and Swami Brahmanandaji. You know that electricity without grid, without networking, it cannot be harnessed, it cannot be used. So revered Brahmanandaji played that role of silently networking everything with his super guidance and always immersed in God. And that is why I will tell you, because without Shashi Maharaj, all know that how Swamiji sent Shashi Maharaj here, because at that time the learned public requested Swamiji that something should be done here, and you all know that Swamiji told, because I am going to send a person who is more orthodox than you, because at that time, remember, it was a citadel of orthodoxy. And you all know that to work in a citadel of orthodoxy, how much it is difficult, that the 14 years life of Shashi Maharaj will show us.
practically he gave up his body and mind to connect all of us to Holy Trio. And when Shashi Maharaj came here, you know what were the circumstances. I will not go into detail, but it will suffice for me to tell that the amount of austerities what Shashi Maharaj did here is perhaps, it was, if it comes in our life, we may not survive at all. And today is the day, because when we are celebrating 125 years, every organization, it has to pause, ponder, reflect, and introspect. You know, nowadays we use inflection point. So that comes in the life of everybody and also in the life of all the organizations. What we have received and what we have to give, and taking the stock of the situation, and this is precisely the moment we are all assembled here, and we have a great responsibility to the posterior generation, because our elders have given us many things. Now it is our duty that we also should think what we can give to our future generations. In the organization, you will always find, because to bring up such a beautiful organization and give it a very solid foundation, Shashi Maharaj, South India will ever be grateful to Shashi Maharaj, because it was he who consolidated the movement by bringing Holy Mother and Raja Maharaj, belovedly called Swami Brahmanandaji. I will address him as Raja Maharaj. Here everybody knows. You look at, just for example, I am telling you, when he brought Holy Mother, she was taken to Rameshwaram, was made to worship Shiva with 108 golden bilva leaves for the good of entire humanity, and particularly the southern part, because Sri Ramakrishna could not come to this region in his mortal coil, and that is why bringing mother was the momentous opportunity for in the southern India it was. And another thing is, you know, he also brought Swami Brahmanandaji, and we all know, I am not going to go in detail about the educational activities and even the palace for the poor, all these activities, wonderful contributions of our Shashi Maharaj, and you know, our Raja Maharaj himself came and dedicated for the orphans, the thing is. But today, we will do Anudhyanam of, when we will go back from here, we should carry something. What is that? That Anudhyanam is that Shashi Maharaj showed us what he did. I will actually compare these two great personalities. Swami Vivekananda is a symbol of strength. Swami Brahmanandaji is a symbol of super guidance, immersed in God. And Shashi Maharaj is rooted, completely ground to the earth, and lifting everybody and trying to connect everybody to the Holy Trio. And role of Holy Mother. Holy Mother
she gave a great message to all of us that if you have love, because mother represents universal love, if you have love, no geographic barriers will be of, any hindrance to you, because you know that mother told, try to make everybody your own. Nobody is a stranger in this world. And in Bangalore, one incident happened. When mother was unable to communicate, all the people told mother, we don't want anything, because they were feeling that pure love of mother. So the solution is all the geographical, barriers can be overcome only by the universal love which mother has. That is why she gave her, mind you, her last message, Keu pornoe, shakulke apun korte shikho. Try to make the world your own. Nobody is a stranger here. And once we take this one, we will be, able to carry the message of the Holy Trio in any part of the world. And precisely for that purpose only they have come. And today I want you people also take something from this Holy Trio. And now one more thing I will just tell in 1 minute and finish. That is, Swami Vivekananda used to love Shashi Maharaj very much. And Swami Vivekananda, there are some similarities between these two great personalities. Swami Vivekananda, when he left the mortal coil, he did not keep most of his brother disciples near him. But Shashi Maharaj was at that time in Chennai. To Shashi Maharaj he told, Shashi, I have cast off this worn out garment. How much love he had. And both of them, Swamiji did not see his 40. Shashi Maharaj did not see his 50. Both of them intensely worked, gave everything to the world. If Swamiji has given everything to India, I will say Shashi Maharaj has given everything to South India. And lastly, you will understand one, in both the lives, I myself draw the comparison. How I draw is, Swamiji wanted to invoke the mother of the universe. He arranged a Durga Puja in Belur Math. Only once he was present. For the next puja, he was not there. That was the conclusion in his life. In Shashi Maharaj's life, he brought Holy Mother to South India, and what he made, just see the scenic, that when I imagine that scene, mother had gone to Bangalore, she was sitting on the rock, and suddenly she went into Samadhi by seeing the sunset, and immediately Shashi Maharaj ran away, and with Sarva Mangala Mangalle Shive Sarvartha Sadhike, oh mother, bless everybody. And he concluded this thing sadhana in the South India at the feet of mother, but that was the conclusion. Within 1 or 2 months he went back and he left his mortal coil. And that is why I tell you that these two personalities, and they inspire us. And today I pray to Sri Ramakrishna, Holy Mother, Sri Sharada Devi, and Swami Vivekananda, and our beloved Shashi Maharaj. May their choicest blessings be on all of us, so that we become fit instruments in carrying out their mission onward and forward. Thank you very much. It's a great privilege for me to be here on this momentous occasion of 125th anniversary of this center.
As we all know, it has got a very glorious history, starting with Ramakrishnanandaji Maharaj, who was instrumental in bringing Holy Trio to South India. The message of Holy Trio to South India. He is responsible for so many of other centers to come up in South India, different parts of South India. So this particular ashrama also, center also, has got a great history. It has produced and great personalities also. There lived great spiritual luminaries, intellectual luminaries, starting with Ramakrishnanandaji Maharaj to up till now Srimad Swami Gautamanandaji Maharaj. He is a great inspiration, as earlier Swamis also. Srimad Swami Gautamanandaji is a great inspiration for us all, with all his zestful life, zestful life in spite of his age, and always being jovial, and he inspires in us the optimism and positivism in our life. So we are so grateful to be associated with him, and this great center has done a great service to the society in all the areas we can think of. So it has had a great future also. So with these few words, I conclude my speech, offering my pranams to Holy Trio. Namaste. ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் சென்னையின் தலைவர் ஸ்ரீமத் சுவாமி கௌதமானந்தஜி மகராஜ் ஆசியுரை வழங்கி பேசும்போது, உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விஷயமே இந்த மடத்தை பற்றி. இந்த மடத்தை 1897 சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் திறந்து வைத்தார். இதை நீங்கள் கேட்டிருக்கீங்கோ, நீங்களும் படிச்சிருக்கீங்கோ. அப்போ துவக்கப்பட்டது இது. 1897 சுவாமி விவேகானந்தர் இங்கே 9 நாள் ஐஸ் ஹவுஸில் தங்கியிருந்தார். இப்போ தான் நாம் பிப்ரவரியில் 6ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரலாம் விவேகானந்த நவராத்திரி கொண்டாடினோம். உபனிஷத்து சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. அதே சில பேர் தான் அதை படிக்கணும், சில பேர் படிக்கக்கூடாது. இப்படியெல்லாம் ஒரு சமுதாயத்தை கட்டுப்பாடுகள் இருக்குது. அதெல்லாம் கடந்து எல்லாருக்கும் உபனிஷத்து படிக்க வைக்கிறார், எல்லாருக்கும் சாஸ்திரத்தை படிக்க வைக்கிறார். இப்படி அவர் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய பொக்கிஷத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொண்டார் எல்லார்கிட்ட. இந்த மாதிரி ஒவ்வொரு பணிகளும், சேவை பணிகளும், ரிலீஃப் ஒர்க் பண்ணுறாரு. மின்ட் ரோட்டில் போய் பார்க்குறாரு, அங்கே ஏழை பெண்கள், கூலி நாளிகளுடைய பெண்கள், அதுக்கு சாப்பிட்றதுக்கே ஒன்றும் கிடையாது, கல்வி பேச்சே கிடையாது, ஒருத்தருக்கும் ஒரு எழுதுறது கூட தெரியாது. இந்த நிலையை பார்த்து அவருக்கு ரொம்ப மனசில் கருணை வந்தது. அவருக்கு ரொம்ப மனசில் கட்டமாச்சு. என்னடா இந்த மாதிரி நிலையில் இருக்குது. அந்த ஏழை பெண்களுக்காக, அந்த ஏழை குழந்தைகளுக்காக பிரைமரி ஸ்கூல் ஒன்று தந்தார் மின்ட் ரோட்டில். அவர் இருக்கிறது மயிலாப்பூரில். மின்ட் ரோடுக்கு போயிட்டு தான் அது சூப்பர்வைஸ் பண்ணிட்டு வருவார். நேஷ்னல் ஹை ஸ்கூல், நேஷ்னல் பிரைமரி ஸ்கூல்னு ஆரம்பித்தார். அந்த காலத்தில் இந்த ஏழை பெண்களுக்கும், அது பின்தங்கிய அந்த குழந்தைகளுக்கெல்லாம் யாரும் உதவி செய்ய மாட்டா. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். சமுதாயத்தில் பெரிய அந்த பின்தங்கியே இருக்கட்டுமே, அவள் கர்மம் அது. நாம் அதுக்காக உதவி எதுக்காக வேணும், பணம் வராது. அதுக்காக சசி மகாராஜ் என்றைக்குமே ஒரு காசு கேட்டது கிடையாது தனக்காக. அவர் சொல்கிறாரு, நான் ஒரு காசு நான் கையேந்தி கேட்க மாட்டேன். குரு மகாராஜ்க்கு சொல்கிறாரு, நீயா கொண்டு வந்து கொடுத்தியானா அதில் நான் உனக்கும் படைப்பேன், போகம் நைவேத்தியம், அந்த பிரசாதத்தை நான் சாப்பிடுவேன். நீ ஒன்றும் கொடுக்கலன்னா நான் யார் முன்னாலும் போய் உனக்காகட்டும் எனக்காகட்டும் கையேந்தி கேட்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு கடோரமான தவம் செஞ்சிருந்தவர் இந்த பெண்களுக்காக, இந்த ஏழைகளுக்காக. சுவாமி விவேகானந்தர் மொழியில் சொல்லணும்னா இந்த நரநாராயணர்களுக்காக,
நான் பிச்சை இருக்கிறேன். அப்படி ஒரு பாக்ஸை வச்சுட்டு அது சேரிட்டி பாக்ஸ் போல் மேல் பக்கம் ஒரு ஓட்டை இருக்கும், அதை வச்சுட்டு ரோட்டில் நின்றுருப்பார், மின்ட் ரோட்டில். அங்கே வரவான போகிறவெல்லாம் ஒரு 6 காசு 8 காசு 1 அணா 2 அணா அப்படின்னு போடுவாள். அதை கொண்டு வந்து வச்சு ஸ்கூல் நடத்துகிறார். இதை நாம் நிறைய சொல்லிகிட்டே போகலாம், சொல்கிறதுக்கு பொழுதும் கிடையாது. இப்போது அவர் சமயத்தில் இவ்வளோ விதமான வேலை பண்ணியிருக்கார். அவர் பார்த்தாலும் ஆச்சரியமாக இருக்குது. அங்கே 10 வருஷம் இருந்தார். 1897 1906 வரலாம் 7 வரலாம். 1907 இந்த இடத்துல வந்தார். அப்போ இந்த ரோடு ராமகிருஷ்ண மட் ரோடு பிராடிஸ் ரோடுன்னு கூப்பா. அந்த பிராடிஸ் ரோடு இப்போ தான் ரீசெண்டில் அது ராமகிருஷ்ண மட் ரோடாச்சு, பிராடிஸ் ரோடாக இருந்தது. இங்கே யாரும் மனுஷாலே இருக்கலை. இங்கே வரத்துக்கு பயப்படுவானாம். சாயங்காலம் ஆகிடுத்துன்னா இருட்டான், அதனால் இங்கே வரமாட்டானாம். அந்த மாதிரி இடத்துல அவருடைய ஷீடர் ஒருத்தர், ஷீடர்னு சொல்ல முடியாது, அவருடைய பெரிய தோழர் இல்லை பக்தர், அவர் ஒரு சின்ன ஒரு லேண்டு கொடுத்தாரு. இப்போ ராமகிருஷ்ணர் மண்டபம் இருக்கோ இல்லையோ, அது முன்னால் இருக்க அந்த ஒரு பார்க்கு, அவ்வளோ மாத்திரம்தான் அந்த லேண்டை அவர் கொடுத்தாரு. அது கொடுத்த உடனே ராமகிருஷ்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ அந்த வீடு ஏலம் ஆகிடுது. அதாவது அது ஒரு பெரிய வரலாறு. அது ஏலம் ஆகிட்டாலும் அங்கே இருக்கிறதுக்கே இடம் கிடையாது. ஏலத்தில் பக்தர்கள் சொன்னார், எப்படியாவது நீங்கள் ஏலத்தில் அதிகமாக பிட் பண்ணி அதை எடுத்துக்கோங்கப்பா. அந்த பக்தர்கள்கிட்ட கூட காசு கிடையாது. அவர்கிட்ட அந்த பக்தர்கள் இருக்கலாம், பணக்காரர் இருக்கல. அதனால் அது போயிடுத்து. அந்த பிட்டு 17,000 18,000 போயிடுது. இவன் 12,000 மேலே போக முடியல, போயிடுது. அந்த வீடு போயிடுது. இவருக்கு தங்கிறதுக்கு இடம் கூட இல்லை. அந்த பொழுதில் இந்த இடத்துல அவருக்கு இடம் கிடைச்சது. இங்கே ஒரு மடையை போட்டார். ஒரு சாதாரணமான ஒரு பில்டிங். அது இதுக்கு சாதாரணமாக பில்டிங்னு சொல்கிறேன். அது கட்டி 4 வருஷத்துக்கு முதல்லையே கூரையெல்லாம் தண்ணி விழுது. ராத்திரியெல்லாம் கொடைப்பிடிச்சின்னு உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. குரு மகாராஜ் தலைமை வேலை. அந்த மாதிரி ஒரு பில்டிங்கு எப்படியாவது நம்ம பில்டிங் கிடச்சிதுன்னு இந்த இடத்துல வந்துட்டார். இந்த இடத்துல 4 வருஷம் இருந்தார். 1907 1911. அங்கே 1897 1906 14 வருஷம் இருந்தார். 14 வருஷம் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஸ்ரீராமச்சந்தர் காட்டில் போனார், தவம் செஞ்சார். இவர் 14 வருஷம் இவர் தான் ஆச்சு. 14 வருஷம். அந்த 14 வருஷத்து புண்ணியம் நாம் இன்றைக்கி அனுபவிச்சுட்டுருக்கோம். I pray to Sri Ramakrishna, Holy Mother, Swamiji and Shashi Maharaj to bless us all to continue in this journey to spread the message of Sri Ramakrishna, which will bring us happiness in this life, happiness in the spiritual life also. Jai Ram Krishna. Om Shanti Shanti Shanti.